ஹாய் எவ்ரிவன். 44வது சட்ட திருத்தத்தில் நேஷ்னல் எமர்ஜென்சிக்கு ஒரு சில திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. அது என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த திருத்தத்தை பரிந்துரை பண்ணது யாருன்னா ஷா கமிஷன். அந்த கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணது ஜனதா கவர்மெண்ட் 1977. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிக பவர் இருக்குது, அதை கம்மி பண்ணணும்னு சொன்னாங்க. எமர்ஜென்சி டெசிஷன் எடுக்கிறது ப்ரைம் மினிஸ்டர் கேட்டு பிரசிடெண்ட் எடுப்பாங்க. இனி கலெக்டிவாக எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்லிமெண்ட் அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு 2 மாதமாக இருந்ததை 1 மாதமாக குறைச்சாங்க. இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற வேர்டை எடுத்துகிட்டு ஆர்ம்டு ரிப்பல்லன், அதாவது ஆயுதம் தாங்கிய கலவரம்னு மாற்றினாங்க. சிம்பிள் மெஜாரிட்டியில் கொண்டு வரதை ஸ்பெஷல் மெஜாரிட்டியாக மாற்றினாங்க. நேஷ்னல் எமர்ஜென்சி நீதி புலனாய்வுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் எமர்ஜென்சி இஷ்யூ அதை கேபினெட்லேருந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக வாங்கணும். முன்னாடி ப்ரைம் மினிஸ்டர்லேருந்து பிரசிடெண்ட் வாங்குவாங்க, இப்போ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்.